வெல்கம் டு கல்வி தகம் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயும் கொஷின் கேட்பாங்க, யூனிட் 8 அதாவது ஜிகேலையும் கொஷின் கேட்குற மாதிரி உள்ள பார்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 10 கணக்கு நூலில் களவழி 40 பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் இது ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்கிறதையும் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் களவழி 40. 18 நூல் இருக்குது, அதில் ஒரே ஒரு நூல் தான் புறநூல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. களத்தை ஏற்களம் போர்க்களம் என்று இருவகைப்படுத்துவார். களவழி 40ல் களங்கிறது என்னென்னா ஏற்களம் போர்க்களம் 2 இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏற்களம் அப்படின்னா நெல் முதலியவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏற்களம். பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம். ஓகேங்களா? ஏற்களம்னா நம்ம விவசாயம் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு பரப்பு, அது வட்டமோ சதுரமோ அந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நல்லா சாணிலாம் போட்டு நல்லா சமப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் தான் கொண்டாந்து நெல்லெல்லாம் அறுத்து கொண்டாந்து வச்சு அங்கே தான் வந்து அந்த நெல்லை பிரித்து எடுக்கிற வேலையெல்லாம் முன்னாடி பண்ணுவாங்க. இப்போ வயல்லே பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் தான் ஏற்களம், அதாவது ஏரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை தான் வந்து போர்க்களம்னு சொல்கிறாங்க. போர்க்களத்தை பாடும் நூலே களவழி 40. களவழி 40நாவே அது போர் ரிலேட்டடானது. யார் யாருக்கு நடந்த போர் அப்படிங்கிறத பாருங்க. கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கானன் சேரன் கணைக்கால் இரும்புறையை வென்று சிறையில் இட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியதே இந்நூல். அப்போ இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பொய்கையார். யார் யாருக்கு போர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழன் செங்கானன் சொல்லுவாங்க. இதில் அப்படி கொடுத்துருக்காங்க. கோச்செங்கானன் சேரன் கணைக்கால் இரும்புறையை வென்று சிறையில் இட்டதால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அடுத்து பாருங்கள். யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலே காரணம். சில நூட்களுக்கெல்லாம் வந்து மூல நூல் இருக்கும். அது மாதிரி பரணி இலக்கியத்திற்கு மூல நூல் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா அந்த தோற்றம் பெறுவதற்கு எந்த நூல் வந்து அடிப்படை காரணமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. இதில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்டக்களத்து களம்னாவே போர்னு பார்த்துட்டோம். அட்டக்களத்துங்கிற வார்த்தையில் முடியுது. இந்த வார்த்தையை கூட எனக்கு கொஷின் கேட்டதான் ஞாபகம். பட் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கிடைக்கல. பட் நான் கிடைச்சிருக்க கொஷினை வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம், கொஷினை பார்க்கலாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து எப்படி கேட்கலான்னா இந்த நூலோட ஆசிரியர் கேட்கலாம். அதே மாதிரி பரநிலைக்கம் தோன்ற வந்து காரணமான நூலுன்னு கேட்கலாம். புறப்பொருள் சார்ந்த நூலா, அறம் சார்ந்த நூலா, அகம் சார்ந்த நூலா, அந்த மாதிரி கேட்கலாம். நம்ம என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ களவழி 40 பற்றி பார்த்தோம். அதுலேயே வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம்னா 40 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 18 கீழ்கணக்கு நூல்களில் அந்த ஒருமறை அப்படின்னா திருக்குறள், 2 400 இரு 400 அப்படிம்பாங்க. அது அப்படின்னா பழமொழி 400ம் நாலடியாரும். மும்மருந்து அப்படின்னா திருக்கடுகம், ஏழாதி, சிறுபஞ்சமூலம். அது மாதிரி 40 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நூல்களை குறிக்குது. அது என்ன நூல்னால் பார்த்தீங்கன்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இவற்றுள் முறையே முதல் 2ம் அறநூட்கள். அப்படின்னா என்னன்னா இன்னா இனியவை, இன்னா 40 இனியவை 40 2ம் அறநூட்கள். கார் 40 வந்து அகநூல், களவழி 40 வந்து புறநூல். இந்த ஒரு 4 லைன்லேயே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இன்னா 40 இனியவை 40 வந்து அறநூல், கார் 40 வந்து அகநூல், களவழி 40 வந்து புறநூல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இன்னது துன்பம் தரும் என்று கூறும் 40 வெண்பாக்களால் ஆன நூல் இன்னா 40. இன்னா அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் துன்பம் தரும் அப்படின்னு சொல்லி 40 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்னா 40ஓட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். அதே மாதிரி இன்னது வந்து இன்மை பயக்கும், இன்பம் பயக்கும். இன்னது இன்பம் பயக்கும் என 40 வெண்பாக்களை கொண்டது வந்து பூதஞ்சேந்தனால் பாடப்பட்ட நூல் இனியவை 40. இனியவை 40ஓட ஆசிரியர் யாருன்னா பூதஞ்சேந்தனார். நமக்கு ஒரு பூதம் வந்து நம்மக்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னா நமக்கு வந்து சந்தோஷமாக தானே இருக்கும், இனிமையாக இருக்கும்ல. அதான் இனியவை 40னா பூதஞ்சேந்தனார். இன்னா 40 அப்படின்னா கபிலர். இன்னா அண்ணா, கபிலர் அண்ணா அப்படின்னு ஞாபகத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே 40 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை என இனியவை 40 பட்டியலிடுகிறது. இன்னது செய்யாத என்பதை விட இதை செய் என்று நெறிப்படுத்தும் பாங்கு இந்நூலின் சிறப்பு. அதான் ஒரு 2-3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்த்தல் மிகமான முன் இனிதே, எல்துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. இது பார்த்தீங்கன்னா இனியவை 40. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நல்லா பார்த்துங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே அப்படிங்கிறது அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விளக்கம். கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை சொல்வது மிக இனிது. அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து பொருந்தியிருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனியது. எல்லளவாவது தான் பிறடம் இரவாமல் தன் பொருளை பிறருக்கு கொடுத்து உதவது எல்லா விதத்திலும் மிக இனிது. கொடுத்து உதவுவதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை சொல்வது இனிதுன்னு சொல்லியிருக்காங்க. அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து அவங்க கூட நம்ம மிங்கிளாகி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா, இது இனியவை 40. இப்போ நம்ம களவாளி 40 பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் 40னா என்னென்ன நூல், அது அறம் எது, புறம் எது, அகம் எது, அந்த மாதிரி பார்த்துட்டோம். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் மினிமம் பார்க்கணும். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 10 இயர்ஸ் கூட பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதிலிருந்து சில கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ பாருங்கள், களவழி 40, கைநிலை, கார் 40, பழமொழி, இந்த 4 நூட்களோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் களவழி 40 யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார். களவு அப்படின்னா திருடுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல களவுனா திருடுறது, அப்போ வந்து பொய் சொல்லுவாங்க, திருடுறவங்களாம் பொய் சொல்லுவாங்க, அப்போ பொய்கையார். களவழி 40 பொய்கையார். கைநிலையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புள்ளங்கடனார், கைப்புள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கார் 40, இப்போ தான் பார்த்தோம். நான் 40 நூல்கள் பார்த்தோம்ல, அதில் ஒன்று தான் கார் 40. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் கூத்தனார். காருக்குள்ளே கூத்தடிக்கிறாங்கன்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க, கண்ணன் கூத்தனார். பழமொழி, அதான் பழமொழி 400 தான் பழமொழின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அறையனார். இதை அப்போ எப்படி பொறுத்தலான்னு பாருங்கள். 2 3 களவழி 40 பொய்யார், கைநிலை புள்ளங்கடனார் 2 3 4 1 2 3 4 1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இது எல்லாமே வேறு வேறு கொஷின் பேப்பரில் உள்ளது தான். இது மாதிரி இன்னும் நிறையா இருக்கும், நமக்கு கிடைச்சது மட்டும் பார்த்துருக்கோம். களவழி 40, முதுமொழி காஞ்சி, நாலடியார், ஏலாதி, இந்த 4 நூல்கள் கொடுத்து இங்கே ஆசிரியர் பெயர் கொடுக்கல. அது நூலுக்குன்னு ஒரு தீம் இருக்கும்ல, அதை கொடுத்துருக்காங்க. இப்போ களவழி 40 பற்றி நம்ம என்ன பார்த்தோம், புறநூல்னு பார்த்தோம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 4. அடுத்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாமை சொல்லுது, அப்போ 4 1. நாலடியார் என்ன, நாலடியார் இது வந்து கலந்து கொடுத்துருக்காங்க, வேளாண் வேதம், அப்போ நாலடியாருக்கு வந்து வேளாண் வேதம். ஏலாதிங்கிறது 6 மருந்து பற்றி சொல்லுது, 6 மருந்து பற்றி சொல்லுது, அதே மாதிரி 6 கருத்துக்கள் அதில் இருக்கும். அப்போ 4 1 2 3 4 1 2 3 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டியில் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். கார் 40, களவழி 40, இன்னும் 40, இனியவை 40. இப்போ நம்ம 4 40 அப்படிங்கிற மாதிரி 4 நூல் பார்த்தோம். அப்போ கார் 40 அப்படின்னா காருக்குள்ளே கூத்தடிக்கிறாங்க, மதுரை கண்ணன் கூத்தனார் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா களவழி 40 வந்து பொய்கையார், களவழினா பொய்கை, அப்போ 3 1. அடுத்து இன்னா 40 அப்படின்னா கபிலர், அப்போ சிக்கு 2. அடுத்து இனியவை 40னா பூதஞ்சேந்தனார், அப்போ 3 1 2 4 3 1 2 4 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நல்ல இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக, அதாவது இலக்கணம், இலக்கியம், அறிஞர்கள் எல்லாத்த பற்றியும் வீடியோஸ் போடுவோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி அனுப்புங்க. நம்ம ஏதாவது பேசும்போது மிஸ்டேக்ஸ் ஏதாவது சப்போஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஆல்.